யாருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதை நிச்சயமாகவே நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே ஒரு பகுதியை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 48ஆம் வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் சற்று கவனிக்கும்படி கேட்கிறேன். ஒருவேளை வேதாம் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. இந்த ஸ்க்ரீனில் இந்த வசனங்கள் வரும். நீங்கள் நல்ல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாசிக்கும்படி கேட்கிறேன். அது மனதுக்குள்ளே வாசிக்கும்படி கேட்கிறேன். என்ன நடந்தது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். வாசிக்கும்படி கேட்கிறேன். 43 முதல் 48 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டு இருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து, நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இயேசு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்ச அவதாரத்தில் இருந்தபோது அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் திரள் கூட்டம் அவருக்கு பின்னால் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் என்று சொன்னால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் சுகம் அடைய வேண்டும் என்பதற்கு அவரை பின்பற்றி போனார்கள். சிலர் அவருடைய பிரசங்கங்களை கேட்பதற்காக போவார். நல்ல சத்தியங்களை அவர் பிரசங்கித்தார். நல்ல வசனங்களை வாழ்க்கையின் அனுபவத்தோடு அவருடைய எப்படி வாழ வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, அவர் நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு கூட நல்ல போதனைகளை அவர் அவங்களுக்கு பிரசங்கித்தார். ஒரு கூட்டம் நல்ல வார்த்தைகள் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி போவார்கள். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. இதில் அநேகர் எப்படியாகிலும் அவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பின்னோக்கி போவார்கள். ஆக இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் வேதாகமத்தில் வாசிக்கும் போது திரள் கூட்டம் அவருக்கு பின்னால் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் யவீர் என்றதான ஒரு ஜபாலை தலைவன் ஒருவன் வந்து, தன்னுடைய பிள்ளை மரண படுக்கையில் இருக்கிறதையா, ஆகவே தயவு செய்து நீர் வீட்டுக்கு வந்து ஜெபித்து என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டான். இயேசு சொன்னார், சரி நான் வருகிறேன் போ என்று சொல்லிவிட்டு அவன் அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கும் போது நிறைய அற்புதங்கள் நடந்தது. ஏறக்குறைய 3-4 அற்புதங்கள் நடந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் ஒரு அற்புதம் தான் இந்த பகுதியிலேயே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, 12 ஆண்டுகளாய் தன் சரீரத்திலே வேதனையோடு அல்லது வியாதியோடு இருந்த ஒரு பெண்மணி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல நாட்கள், 12 வருடம் நம்ம யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீடித்த ஒரு காலம் வாழ்க்கையில் வியாதியோடு இருந்த ஒரு பெண்மணி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நீண்ட கால வியாதியை உடைய ஒரு பெண்மணி. இந்த ராத்திரி உள்ள ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்கள் பலகீனமாக இருக்கலாம், சில நாட்களுடைய பாதிப்புகள், சரீரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளோடு வேதனைகளோடு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் மருத்துவரை பார்த்து மருத்துவர்கள் நமக்கு சொன்ன காரியங்கள் நாம் செய்ய முடியாது போயிருக்கலாம். பல காரியங்கள், ஒன்று செய்ய முடியாமல் போவதற்கு பல காரியங்கள், ஒன்று பொருளாதார பிரச்சனையோடு இருக்கலாம். அதை செலவழிப்பதற்குரிய பொருளாதாரம் நமக்கு இல்லாது இருக்கும். இரண்டாவது, இன்னொன்று, அவர் சொல்வது போல சில வேளை நாம் செய்ய முடியாத, அடுத்தடுத்து செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் போயிருக்கலாம். இப்படி பல காலங்கள், பல கட்டங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெண்மணி என்னெல்லாம் செய்தாரோ நமக்கு தெரியாது. 12 வருடமாய் போராட்டம், வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலைகள், கண்ணீர், வேதனை, தூக்கமின்மை, பல நாட்கள். அவருடைய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பெண்மணி தான். எவ்வளவோ செலவழித்தால், பல மருத்துவரை பார்த்து பார்த்து எவ்வளவுதான் செலவழிக்க முடியுமோ செலவழித்து கடைசியில் செலவழிக்க முடியாத ஒரு நிலைக்கு, ஏழ்மையான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில் பல நிலையில் நாம் வந்திருக்கலாம். பல காலங்களுடைய
நீண்ட காலத்தினுடைய வியாதிப்பட்ட நிலை இருக்கலாம். பல நாட்கள் நமக்கு வியாதி பிரச்சனைகள், பல நாட்கள் சுகவீனத்தை அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பியும் சுகம் அடையாமல் வேதனையோடு இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையிலே நம்மத்திலே பிரசன்னமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீங்கள் வெளியே போகும்போது சுகத்தோடு செல்வதற்கு தேவன் தம்முடைய அற்புத வல்லமை விளங்கப்படுவாராக. ஆமென். ஆண்டவருக்கு பயமுண்டாவது. அது நீடித்த காலமாயிருந்தாலும் சரி, இப்போது நேற்று தினத்தில் வந்த எப்படிப்பட்ட பலகீனமாக இருந்தாலும் சரி, நாம் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து சுகமாக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் அவரிடத்திலே கேட்டுக்கொள்வோம் என்று சொன்னால், நாம் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர் அவர். ஆமென். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அதான் பாருங்க, நாங்கள் தொட்டு சுகமாக்கினீர். இயேசு கிறிஸ்து சுகமாக்கின விதங்கள் எல்லாம் அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். சில வேளைகளிலே அவர் தேடி வந்து அவனை தொட்டு சுகமாக்கினார். அவரிடத்தில் தேடி வந்து எப்படியாயும் நீ தொட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு தொட்டு சுகமானவர்கள் உண்டு. ஆண்டவருக்கு பயமுண்டாவதாக. ஆண்டவர் பல விதங்களிலே சுகமாக்கினவர். இந்த ராத்திரி வேளையிலும் அவர் எப்படி உங்களை சுகமாக்க வேண்டும் விரும்புகிறாரோ அந்த நிலையை சுகமாக்க வேண்டும் என்று உங்களை ஒப்புக் கொடுத்தார். உங்களை அறியாத ஒரு சூழ்நிலையிலே தெய்வீக சுகத்தை வாழ்க்கையை அனுபவித்து செல்ல முடியும். ஆமென். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவரால் சுகமாக்க முடியாது என்பது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இதை வார்த்தையை சொல்ல என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ நம்முடைய எங்களுடைய குடும்பத்தில் பரம்பரையாய் வந்த குடும்பம் அல்ல, வைதிகமான குடும்பத்தில் தான் இருந்தோம். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நான் வியாதிப்பட்ட போது எனக்கு மருத்துவர் சொன்னது 6 மாத காலகட்டங்கள் கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. மதுரையில் பார்த்துவிட்டு மருத்துவரை எழுதி கொடுத்து விட்டார். காலேஜில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். பிரின்சிபாலுக்கு எழுதினார், காலேஜுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு. நான் வீட்டுக்கு வந்தேன். என்னன்னு தெரியாது. ஆண்டவருக்கு பயமுண்டாவதாக. எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் புரியலை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. என்ன நடக்க போது தெரியலை அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறான்னு சொல்லி பேசாமல் இருந்தாங்க. என்னடா பண்ணுதுன்னு சொன்னால், எதை பண்ணுதுன்னு எனக்கு சொல்லவும் தெரியலை. ஏன்னா ஏதாவது ஒன்று இதை செய்தால் வலிக்கிறதுன்னு சொன்னால், ஒன்று வயிற்று வலி அல்லது தலைவலி அல்லது கை வலி கால் வலி ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல. எந்த வலின்னு சொல்ல முடியாதவருக்கு சரீரம் முழுவதுமே வேதனை. ஆண்டுக்கும் பயமுண்டாவதாக சொன்னது, நீங்கள் கட்டாயி இத்தனை ஆண்டுகள் அல்லது இத்தனை வருஷம் இந்த மருத்துவம் செய்ய வேண்டும், இத்தனை ஆண்டு இத்தனை மாதத்திற்கு நீங்கள் தொடர்ந்தீர்ச்சியாய் ஊசிகள் போட்டுக்கொள்ள வேண்டும். என்னைக்கு நிப்பாட்டுறீங்களோ 6 மாதம் எண்ணிக்கொள்ளுங்கள் சொல்லி அனுப்பினார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இந்த வேதத்தை வாசித்தேன், அவரை நம்பினேன், அவரை என்னை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னேன். நீ சுகமாக்கினா எங்கேனாலும் போய் சொல்லுவேன்னு சொன்னேன். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இதை உடனடியாக நான் சுகமாகிறேன். இதை வாசித்து கொண்டிருந்தேன், வாசித்தேன். சில நாட்கள் உட்கார்ந்து ஜெபித்தேன். அந்த காலகட்டத்தில் நடந்ததான காரியங்கள் எல்லாம், எதை குடித்தாலும் சரி, ஒரு சின்ன டம்ளர் பால் குடித்தாலும் சரி, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வெளியே போயிடும். ஒரு அரை இட்லி சாப்பிடுவேன், வெளியே போயிடும். மரணத்தை நோக்கி போய் கொண்டு வந்தேன். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. என்னுடைய சரீரத்தை நான் பார்த்தேன்னா எனக்கே ரொம்ப வேதனையாக இருக்கும். என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணுவேன். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. கண்ணாடியில் பார்த்து அவ்வளவு வேதனை, அவ்வளவு சூழ்நிலைகள், மரணத்துக்கு எதுவாகி போய் கொண்டிருந்தேன். ஒரு நாள் சத்தம் கேட்டது. இதே மாதம், இந்த ஜூலை மாதம் தான், 79வது ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி காலை ஒரு 10 மணி இருக்கணும். நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது என் அருகே ஒருவன் நின்று சொன்னான், 1ஆம் தேதி உன்னை நான் சுகமாக்குவேன் சொன்னான். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நான் நம்பினேன் சுகமாக்குவார்னு சொல்லி. ஆனால் எனக்கு உள்ள வேதனைகள் போன மாதிரி தெரியலை. 28 முடிந்தது, 29 முடிந்தது. கொஞ்சமாக சுகமாக வேண்டும், சுகமான மாதிரி தெரியலை. 30 ஆகிவிட்டது, 31 ஆகிவிட்டது. இரவு படுக்கிறேன். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. படுக்கும்போது நான் யோசித்து கொண்டே படுக்கிறேன். தூக்கமில்லை, பல நாட்கள் தூக்கம் கிடையாது. எப்போது தூங்குவேனோ அப்போது தூங்கட்டும் என்று சொல்லி என்னை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. எப்போது தூங்குறானோ தூங்கட்டும் என்று சொல்லி அப்படியே உட்காந்துருந்தேன். மணி 11:50 வந்துச்சு. அப்போது யோசித்தேன், இரவு 11:50, 10 நிமிடங்கள் தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னாரே 1ஆம் தேதி சுகமாக்கும் என்று. ஆகஸ்ட் 1 பிறக்க போயிடும், 10 நிமிஷத்தில் 1ஆம் தேதி வந்துடும். எப்படி நான் சுகமாக போகிறேன்? சரீரத்தில் எந்த விதமான மாறுதல் இல்லை. சுகமாக்குவதற்குரிய அறிகுறி ஒன்றுமே தெரியவில்லை. வேதனையோடு தான் இருக்கிறேன். அப்படி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தேன். எப்படி தூங்குனேன்னு தெரியாது. அந்த 10 நிமிடத்தில் எப்படி தூங்குனேன்னு தெரியாது. ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவருக்கு பயமுண்டாவதாக. அந்த சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தது. ஆனால் எழுந்திருக்கும் போதே நினைத்தேன், ஒரு 7:45 இருக்கும். எழுந்திருக்கும் போதே என்னை 1ஆம் தேதி சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே அப்படின்னு சொல்லி யோசித்து எழுந்திருக்கும் போது, முன் நாட்கள் எதை செய்ய முடியாதோ
அதை நான் செய்து பார்த்தேன். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. எல்லா வேதனைகள் எல்லாம் நீங்கி சுகமாயிட்டேன். அப்படி தான் மெலிஞ்சு போய் தான் இருந்தேன். ஆனால் எல்லாம் சுகமாச்சு. வீட்டில் முகத்தை கழுவி எல்லாம் பழுத்து வச்சு குளிச்சுட்டு வந்து உட்காந்து பால் எப்போதும் கொடுப்பாங்க, ஒரு டம்ளர். எங்கள் அம்மா சொன்னாங்க, சாப்பிட்றவரை சாப்பிடு, கக்கிறது கக்கிறது, தங்குறது தங்கட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு விட்டுட்டாங்க. குடல் சுருங்கி போய்விடக்கூடாது, ஒட்டிடக்கூடாது. ஆகவே இதை குடிச்சிட்டு போ அப்படின்ட்டாங்க. குடிச்சு 5 நிமிஷம் வாந்தி பண்ணிடுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் குடித்த பிறகு வாந்தி வரலை. பார்த்துட்டே இருந்தாங்க, வாந்தி பண்ணலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு இட்லியில் பாதி தான் சாப்பிட்டேன். எப்பவும் அதே போல் வாந்தி பண்ணுவேன், வாந்தி வரலை. அப்போதே புரிந்து கொண்டேன், இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். டேட் சொல்லி சுகமாக்கப்பட்டவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் இந்த மாத்திரைலாம் நிறைய வச்சுருந்தேன், இந்த பண்டல் மாதிரி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கொண்டு கொட்டிகிட்டு வந்துச்சு. எங்கள் அப்பா கேட்டாங்க, என்னடா அதை கொண்டு போய் கொட்டுறேன்? என்னை சுகமாக்கினார் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் சொல்லியும் சுகமாக்குவார், தொட்டும் சுகமாக்குவார், தேடி வந்தும் சுகமாக்குவார், எப்படி வேணாலும் சுகமாக்குவார். நீங்கள் தேடினால் போதும். ஆமாம், நீங்கள் அவரை தேடினார், அவர் உங்களுக்கு தென்படுவார். பல நாட்கள் வியாதி. இந்த பெண் என்னெல்லாமோ செய்தால் ஒன்றும் முடியலை. கடைசியில் ஒரு சான்ஸ். நமக்கு சில வேளைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் போது ஒரு முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. வாய்ப்புகள் எப்போதும் தேடி வராது. ஆமாம், சில வேளைகளில் வாய்ப்பு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் போது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு. ஆமாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு போகிறார். கேள்விப்பட்ட உடனே இவளுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியா இது சோமாகலாம். ஆனால் இந்த நிலையிலே அவள் வெளியே போக முடியாது. ஏன் என்று சொன்னால், யூத பாரம்பரியம், யூத சட்டத்திட்டங்கள் எல்லாம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க. முன்னாட்களிலே நமக்கு இருந்த சட்டங்கள்லாம் அங்கே இருந்தது. அவங்களுக்குள்ள சட்டம் எல்லாம் ஏசியன் கண்ட்ரி ஏறக்குறைய ஒன்றாக தான் இருந்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீட்டு என்று சொல்லப்படுகிறதான ஒன்றை என்னெல்லாம் நம்ம தேசத்தில் இருந்ததோ அதே பகுதியெல்லாம் யூத குலத்தில் இருந்தது, யூத தேசத்தில் இருந்தது. ஆனால் ஜனத்தின் மத்தியில் போக முடியாது. இவளை யார் தொட்டாலும் தீட்டு, இவள் யாரை தொட்டாலும் தீட்டு, இவளையும் தொடக்கூடாது, இவளையும் யாரையும் தொடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனாலும் யார்ட்டையும் சொல்லலை. எப்படியா கர்த்தர் என்ன செய்வார், என்னை சுகமாகட்டும் சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இயேசுவை பின்பற்றியே வந்தார். ஜனக்கூட்டம் நெருக்கி இருந்தாலும் எல்லாரையும் தள்ளிட்டு ஆண்டவரை வந்து தொட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையோடு இவரை தொட்டாகின்னு நான் சுகமாவேன். ஆமாம், கர்த்தருக்கு இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இயேசு இந்த வழியாய் போகிறார். இனி இந்த வழியாக எப்போ வாராரோ எனக்கு தெரியாது. ஆகவே நான் எப்படியாயினும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுகிறேன். நான் போய் நேராக போய் கேட்கணும் முடியாது. என்னுடைய நிலைமை அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததான பிரச்சனைகள், வியாதிகள் வெளியே சொல்லிக்கொண்டு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், அதை ஆண்டவரிடத்திலே அவளுக்கு சொல்ல முடியாத ஒரு காலகட்டம், சூழ்நிலைகள். சொல்லித்தான் சுகமாகணும் இல்லை, அவர் நினைத்தார் தொட்டு சுகமாகிறேன்னு சொல்லி ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஆண்டுடைய வல்லமை வஸ்திரத்திலிருந்து புறப்பட்டது. அவனை தொட்டு சுகமாகிட்டு வேதம் சொல்லுகிறது, அந்த நேரமே அவன் தான் சுஸ்தமானதை சரீரத்திலே உணர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதை ஆண்டவர் நீங்கள் தற்செயலாய் வந்தேன் என்று சொல்லவன், நீங்கள் தற்செயலாய் வந்தீங்களோ கூப்பிட்ட வந்தீங்களோ தெரியாது. தேவன் உங்களுக்கு ஒரு கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்பு, இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். இயேசுவே என்னை சுகமாக்கும், நான் உண்மை நம்புகிறேன் ஐயா, எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் எந்த விதத்தில் இருந்தாலும் அதை சுகமாக்க, நமக்கு விடுதலை கொடுக்க அவராலே முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்ய வல்லவர் அவர். அதோடு மாத்திரம் எல்லாருக்கும் முன்னால் வந்து யார் என்னை தொட்டதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்டாங்க, என்ன ஆண்டவரே உண்மை நெருக்கி கூட்டமே என்ன செய்யுது வரும்போது தொட்டது யாருன்னு கேட்கிறேன். எத்தனையோ பேர் தொடலாம், இன்றைக்கு வந்திருக்கிறீங்களே எத்தனையோ பேர் ஜெபிக்கலாங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறது தேவனுடைய அற்புத தொடுதலுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ பேர் இயேசுவை தொட்டு தள்ளிட்டுலாம் போனாங்க, இயேசுவை முன்பின்ன தள்ளத்தான் செய்தாங்க. ஆனால் யார் தள்ளாலும் வல்லமை புறப்படலை. இவள் விசுவாசத்தோடு வந்து என்னை கர்த்தர் சுகமாக்க வேண்டும், வஸ்திரத்தின் ஓரத்தில் ஆகிலும் நான் தொடுவேன் சொல்லி அவர் மீது நம்பிக்கையோடு வந்து தொட்ட போதுதான் தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. ஆமென்.
இந்த ராத்திரி வேளை நீங்கள் வந்திருப்பது ஆண்டவர் எத்தனையோ பேர் வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கலாம், உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கலாம், இந்த ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி வந்திருக்க எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி வரணும்னு சொன்னால், என்னை கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதம் செய்து தொட்டு சுகமாக்குவார், எனக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்து தேவனிடத்தில் கேட்பீர் என்று சொன்னார். இன்றைக்கி அவர் தொடர்வதற்கு வாய்ப்பில்லை, ஏன்னா அவர் சரீரத்தில் இல்லை. ஆனால் நம்மத்திலே உலாவுகிற, கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கலாம், ஆனால் உலாவுகிறவர் இருக்கிறார். அவருடைய தொடுதல் எனக்கு வேண்டும். ஆண்டவரே நீ என்னை தொடும் என்று சொல்லி ஆண்டவரத்தை கேட்பேன் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தொட வல்லமை உள்ளவர் அவர். ஆமென். பல நாட்கள் வியாதி, அந்த நேரத்தில் அவர் சொன்னார், என்னை தொட்டது யாருன்னு கேட்ட உடனே எல்லாம் பார்த்தாங்க. இப்படிலாம் பேச்சு வந்த உடனே சொன்னால், நான் தான் தொட்டேன். எல்லாம் பார்க்குறாங்க, நீ தொட்டு என்னமா நடந்தது? நான் தொட்டேன். காரணம் என்னென்னா, என் வாழ்க்கையில் 12 வருடம் நான் வேதனையை அனுபவித்து வருகிறேன். 12 வருடம் பொருளாதாரத்தை செலவழித்து விட்டேன். 12 ஆண்டுகள் நித்திரை இல்லாத இரவுகள், கலக்கம், ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்விக்குறிகள். என் வியாதி பிரச்சனைகள் அப்படித்தான் இருந்தேன் ஐயா. ஆனால் தொட்டேன். இன்றைக்கி நான் உணர்றேன், என் வாழ்க்கையில் இருந்ததான வேதனை எல்லாம் நீக்கப்பட்டு போட்டது. வேதனை போயிட்டு அதோடு அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த பிரச்சனை நின்று போய்விட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அற்புதத்தை உணர்ந்தார். இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை உணர வேண்டும். ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றை நீங்கள் சொல்லணும், இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் அற்புதம் செய்ய வல்லவர் அவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம், கர்த்தர் எப்படி ஆகிலும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் என்று. ஆமென். இந்த எல்லை விட்டு போகும்போது நீங்கள் வெறுமையாய் போகக்கூடாது, சுகத்தை பெற்றுக்கொண்டே போக வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படும். அதற்கு தான் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம், அதற்கு தான் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே தொடுவார் அவர். நீங்கள் சொல்ல வேண்டியது, இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன், நீர் என்னை சுகமாக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன், நீர் என்னை சுகமாக்கும். ஆமென். அதை சொன்னால் போதும். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உச்சரிக்கப்படுவதாக, நரம்பு மண்டலங்களிலே வல்லமை ஊடுருவி பாய தேவனுடைய நாமத்தை உச்சரிப்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது எல்லா வியாதிகள், பலகீனங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய நாமம். அதான் சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிகளை சுஸ்தம் அடைய பண்ணுங்கள், கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். அந்த விசுவாசத்தோடு நாங்களும் வந்திருக்கிறோம், நீங்களும் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே அற்புதம் செய்வாராக. அது நாள்பட்டதாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் பொருளாதாரத்தை செலவழித்து ஒன்றும் இல்லை என்ற நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை செலவழிப்பதற்கு இந்த வியாதிக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை என்று சொல்லி வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களை சுகமாக்க அவர் வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென். அவர் சுகமாக்குவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வியாதிப்பட்டவர்களை நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் மட்டும் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க எழுந்திருக்கும் போது நீங்கள் முன்னாலே வந்து நிற்கும்படி கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆண்டை நோக்கி கூப்பிடும் போது பின்னே இருக்கிறதான ஜனங்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது இயேசு நிச்சயமாகவே எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். அவராம கொடுத்தே ஆக வேண்டும். நாங்கள் அதான் ஜெபம் பண்ணுறோம், கொடுத்தே ஆக வேண்டும். நாம் கேட்போமாக, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமாம். அவர் சுகமாக்குவராக. அது நாள்பட்டதாக இருந்தாலும் சரி, நேற்று இன்று உள்ளதாக இருந்தாலும் சரி, கடந்து வந்த வாரத்தில் உள்ளதாக இருந்தாலும் சரி, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும். ஆமென். வைத்து சொல்லப்படுறது, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் என்ன செய்யும்? முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ தேவனால் முடியும், மனுஷனால் முடியாது என்பது உண்மைதான், முடியாது. ஆனால் அதே பகுதியை சொல்லும் போது சொல்கிறார், தேவனால் முடியும் என்று சொல்லி எவையெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் அவர் மீது விசுவாசம் வைத்து ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமாம். அவே சொல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமாம். ஆகவே அவர் மீது விசுவாசத்தோடு, அவர் மீது நம்பிக்கை வைத்து, இன்றைக்கு என் ஆண்டவர் என் வாழ்க்கையை துளிர்க்க பண்ண போகிறார், இன்றைக்கி ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். எந்த பலகீனமாக இருந்தாலும், உள்ள அவயவங்கள், வெளி அவயவங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியான தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஓ மகிமை மகிமை. அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருந்து. நீங்கள் பலகீனப்பட்டவர்கள் எல்லாம் ஒருவேளை எதிர்பார்ப்பு வந்துட்டு உங்களுக்கு கரங்களை மட்டும் உயர்த்துங்கள். நான் உங்களை யாருன்னு பார்த்துக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும்.
பலகீனப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவாராக. உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற பலனை தேவன் கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. பின்னே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஜெபப்படுங்க. பலகீனப்பட்ட மேலே இருந்து அவங்க கீழே வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் ஜெபப்படுவாங்க. கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரப்படுவோம், நல்ல ஸ்தோத்திரப்படுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம், நல்ல மனதார ஒரு துதிப்பமாக சர்வ வல்லமையுள்ள தேவனை மனதார துதிப்பமாக, பரிசுத்தமுள்ள தேவனை மனதார துதிப்பமாக. துதிக்க கட்டுகள் எல்லாம் நீங்கி போகும். உங்களை கட்டி வைத்திருக்க கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பலகீனத்தின் கட்டுகள் எல்லாம் நீக்கப்படுவதாக. நல்ல கத்திரை துதிக்கும்படி கேட்குறேன், ஸ்தோத்திர படிகளை செலுத்தும்படி கேட்குறேன். அல்லேலூயா. இல்லை உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதையா, தோத்திரம்னா எங்களுக்கு தெரியாது, துதினா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இயேசுவே 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 என்று மாத்திரம் கூப்பிடுங்க. அந்த சத்தம் கேட்கப்படட்டும், பரலோகத்தின் வல்லமை திறக்கப்படட்டும், மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் வந்து இறங்கட்டும். சுகமாக்கும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. நம்ம எல்லாம் ஜெபப்படுவோம். என்னென்ன வியாதியோடு வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எந்த வியாதிகள் இருந்தாலும் நான் சமுதிரம் சொல்லுங்க, இயேசுவே என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று உங்கள் தலையின் மீது உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இல்லை பலகீனப்பட்ட எல்லைகளில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தோடு ஜெபப்படுவோம். தேவனுடைய அற்புத கரம் தொடுவதாக. இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்க. உங்கள் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இயேசுவே, இயேசு ஒருவர் தான் குணமாக்க முடியும். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் பிரசங்கிக்கிறேன், நான் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. I am not a healer. Jesus Christ is the healer. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சுகமாக்கக்கூடியவர். Hallelujah. இயேசு என்ற நாமம், the name of Jesus. Hallelujah. Hallelujah. All above names, எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்க கர்த்தருடைய வல்லமை நம்மை தொடுவதாக. உள் அவயவங்கள் பலன் கொள்வதாக. உள் அவயத்தில் பலகீனங்கள் மாறுவதாக. கால்கள், கரடுகள், மூட்டுகள் பலன் கொள்வதாக. தேவனுடைய வல்லமை பிள்ளைகளை தொடுவதாக, பெரியோரை தொடுவதாக, நரம்பு மண்டலங்களை தொடுவதாக, ஸ்பைனல் கார்டு தொடுவதாக, எலும்பு மண்டலங்களை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஜெபப்படுவாங்க. கண்ணில் மூடி ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவே என்று சொல்லுங்க. ஆண்டவர் சுகமாக்கும்படியா இயேசுவே என்று சொல்லி பாருங்க. அவர் சுகமாக்க வல்லவர், அவர் சுகமாக்க வல்லவர். எப்படிப்பட்ட வியாதி பலகீனம் இருந்தாலும் அவருடைய வல்லமை ஊடுருவி பாய்ந்து சுகமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலகீனங்கள் சுகமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நரம்பு மண்டலங்களில் தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக. எலும்பு மண்டலங்களில் ஊடுருவி பாய்வதாக. உள் அவயவங்களிலே, ராஜ உறுப்புகள் என்று சொல்லப்படுற உள் அவயவங்களிலே தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக. ஹார்ட் பகுதியை ஊடுருவி பாய்வதாக. லங்ஸ் பகுதியை ஊடுருவி பாய்வதாக. கிட்னி பகுதியை ஊடுருவி பாய்வதாக. பேங்க்ரியாஸ் ஊடுருவி பாய்வதாக. கல்லீரல் பகுதியை ஊடுருவி பாய்வதாக. ஸ்பைனல் கார்டை ஊடுருவி பாய்வதாக. டிஸ்லோகேஷன் எல்லாம் சரிப்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு மண்டலங்கள், மூளைக்கு சில நரம்பு மண்டலங்கள், ஹார்ட்டுக்கு சில நரம்பு மண்டலங்கள் எல்லாம் நெற்றியாக்கப்படுவதாக. இப்போதே வல்லமை ஊடுருவி பாயட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் பலகீனப்பட்ட பலகீனமை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் ஐயா. சுகமாக்கும்படியான வல்லமை ஊடுருவதாக. அல்லேலூயா. நீங்க வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்க. இயேசுவே கூப்பிட்டு பாருங்க. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவே கூப்பிட்டு பாருங்க. கால்கள், மூட்டுகள், கரண்டுகள் எல்லாம் பலன் கொள்ளப்பட்டு வராக. வலகினங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ரீமல ஹந்தரமான கரிகலபதானா. எந்த பலகீனமாக இருந்தாலும் ஆண்டு சொல்லுங்க, என்னை சுகமாக்கும் ஐயா. இயேசுவே என்று சொல்லி பாருங்க. இயேசுவே என்று சொல்லுங்க. அந்த நாமத்தை உச்சரித்து இயேசுவே என்னை சுகமாக்கும். முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்கிறாங்க. 12 வருடம் வியாதிப்பட்ட ஒரு பெண்ணை நீ ஒரு வினாடியில் சுகமாக்க முடியும் என்று சொன்னான். பல நாட்கள் வியாதியோடு வேதனைப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் சுகமாக்கும் ஐயா. இந்த வியாதிக்கு செலவழிக்க பொருளாதாரம் இல்லை. நாங்கள் எங்கே போவோம் ஐயா? பொருளாதாரத்துக்கு உண்மை தேடி வருகிறோம். நீ கொடுத்து நாங்கள் செலவழிப்பதை விட எங்கள் குடும்பத்திற்கு நீ தெய்வீக சுகத்தை கட்டளையிடும் ஐயா. பண செலவில்லாமல் தேவனுடைய வல்லமை எங்களுக்கு ஊடுருவி பாயட்டும் ஐயா. பலகீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீகர மானக ரீனக ரந்தர பௌடப ரபலப தாண்டபா. ரீகா ரபலப ஷம்பல ஹந்தர பௌடபா. இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கும் வல்லமை ஊடுருவி பாய்வதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமை ஊடுருவ வேண்டும். கால்கள், மூட்டுகள், கரண்டுகள் பலன் கொள்ளட்டும். எலும்பு மண்டலங்கள் பலன் கொள்ளட்டும். கரங்கள் பலன் கொள்ளட்டும். ஆண்டவரே உள் அவயவங்கள் பலன் கொள்ளட்டும்.
நவமான இதை தருவேன் சொல்லி, புதிய இருதயத்தை தருவேன் சொல்லி, புதிய கிட்னி தருவேன் சொன்ன ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதையெல்லாம் புதுப்பிக்கப்படுவதாக, உள்ள அவயவங்கள் புதுப்பிக்கப்படுவதாக, நரம்பு மண்டலங்கள் பலன் கொள்ளப்படுவதாக. ஓ மூளை நரம்புகள் பலன் கொள்ளப்படுவதாக. ஓ நகபரா ஷாந்தரதியானா ஏக்கரமான கரீனக ரந்தர பௌடமா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. எல்லா பலகீனமே போ இயேசுவின் நாமத்தாலே பலகீனப்பட்ட எல்லாம் சுகமாக்கப்படுவாராக, சுகமாக்கப்படுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. சிலுவையிலே மரித்த தேவகுமாரன், அனுபவமாய் ஒடுக்கப்பட்ட தேவகுமாரன், கைகளில் கால்களில் துளைக்கப்பட்ட தேவகுமாரன், அல்லாஹ்வின் பிரசன்னம் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நீலக ரந்தர மானக ரிகலப தாண்டமா. Yes Lord. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரே காயங்களா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரே காயங்களா. புண்ணியரே காயங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலகப ஷாந்தரதியானா. ஹல்லேலூயா. பல தரப்பட்ட வியாதி பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நீ ஒவ்வொருத்தரும் என்னென்ன வியாதின்னு சொல்லலை, ஆனாலும் ஆண்டு சமூகத்தில் மாத்திரம் நீங்கள் சொல்லப்படி கேட்குறேன். ஆண்டு சமூகத்தில் இந்த வேளையில் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நீர் எங்களை சுகமாக்கும், நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை ஊடுருவி பாயட்டும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் முடியும். அவரால் கூடும், எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் வல்லமை விளங்கப்படுவாராக. கால்கள், கரடுகள், மூட்டுகள், எலும்பு மண்டலங்கள் அவர் பலன் கொள்ள பண்ணுவார். எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வாராக. நரம்பு மண்டலங்கள், ஓ அந்த நரம்பு மண்டலம் உச்ச தலைவர் உள்ளங்கால் வரை ஊடுகிற நரம்பு மண்டலம் உள்ள பலகீனங்கள் எவைகளாக இருந்தாலும் அவர் எல்லாம் சரியாக்குவாராக, நேர்த்தியாக்கி தருவாராக. அவருடைய கரம் தொட வேண்டும். உள்ளவைய பலகீனத்தோடு இருப்பபடி சொன்னால் தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய ஸ்பைனல் கார்டு, நம்முடைய கீழே விழுந்தோம் எழுந்தோம், வெயிட்டை தூக்கணும், இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளங்கள், டிஸ்லொகேஷன் ஆகியிருக்கலாம், அந்த நரம்பு மண்டலங்களில் ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த நெருக்கத்தினாலே வேதனைகள், செயல்பட முடியாத அவயவங்கள், செயல்பட முடியாத கால்கள், மூட்டுகள் இருக்கலாம். கர்த்தர் அவை எல்லாம் தொடுவாராக, எல்லாம் செயல்பட வைப்பாராக, உள்ளவங்க செயல்பட வைப்பாராக. மூளை கமாண்டி கூட, ஓ எந்தெந்த கமாண்டி கூட நிறுத்தப்பட்டது போல இருக்கலாம், அந்த எல்லாம் நேர்த்தியாகி செயல்படுவதாக. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம், அவர் நிச்சயமாய் செய்வார். ஒரே ஒரு பகுதி உங்கள் கரங்களை வைத்து ஆண்டவரே இயேசுவே ஒரு வார்த்தை நல்ல சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே என்னை நீ சுகமாக்கும் ஐயா. இயேசுவே என்னை நீ சுகமாக்கும் ஐயா. நாங்கள் உம்மை நம்புகிறோம் இயேசுவே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கையை எங்கள் சுகமாக்கும் ஐயா. பலகீனப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவாராக.
பலகீனப்பட்ட ஒவ்வொரு கத்தை தொடுவாராக. அவருடைய வேதனைகள் நீக்கப்படுவதாக, அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. தேவனுடைய அற்புத கரம் தொட வேண்டும் என்று கேட்கிறோம். மூட்டுகள் ஜாயின்ஸ் எல்லாம் பலன் கொள்வதாக. தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக. ஓ மனநிலையிலே தேவனுடைய வல்லமை மாற்றத்தை உண்டு பண்ணும்படி கிரியை செய்வதாக. சத்துருவின் தொடுதல் போய் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளின் கட்டுகளை கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, நம்பிக்கையோடு வந்த பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மாற்றங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய விடுதலை அவர்களுக்கு பெற்றுக்கொள்வாராக. அதை அனுபவிக்க பண்ணுவீராக. இப்போதை அனுபவிக்க பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சுகமாக்கும் வல்லமை ஆளுகை செய்யட்டும். சுகமாக்கும் வல்லமை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. உடனே ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு எது செய்ய முடியலை, கரங்க நீட்ட முடியல, கால் நீட்ட முடியாது, நடக்க முடியாது, ஆட்ட சொல்லி பாருங்கள். இந்த காலை நீட்டுறையா, காலை நீட்டுறேன், நடக்க முடியுது சொல்லணும். கத்தை நடக்க பண்ணுவாராக, காலோடி நடக்க பண்ணுவாராக. செயல்பட முடியாமல் இருந்த அவை என் உள்ளே இருக்குன்னா அது டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நம்பிக்கையோடு சென்று பாருங்கள். சில வேளையிலே நித்திரை இல்லாத ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராமல் வேதனையோடு படுத்திருக்கலாம். இன்றைக்கி போய் நல்ல சுகமாய் தூங்குவீங்க. காலையில் சுகமாய் எழுந்திருக்க பண்ணி நீங்கள் மருத்துவரை பார்த்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருப்பார். அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போதே தேவனுடைய வல்லமை தொட வேண்டும். அப்படிப்பட்ட சூழல் இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வாராக. அதனால் வரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த கண்ணீரும் வேதனையும் மாறி போகும். ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இணையாய் மகிழ்ச்சியினாலே உங்களை நிரப்புவார். சஞ்சலம், வேதனைகள், தவிப்பு எல்லாம் கடந்து போய்விடும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலை மீது தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மற்றபடி பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் ஐயா, ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை உயர்த்தும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்க இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாமத்தை உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.